Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad, Adonai உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. சரியா சரியா பார்ப்பதும் உங்களுடைய செய்தியை கேட்பதும் ரொம்ப ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा होने पाए. அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். मेरे प्रिय भाई और बहनों को मिलना हम लोगों के लिए बहुत बड़ा खुशी है. அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வட இந்தியாவுக்கு வந்ததுக்கும் இந்த நாள்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. वहाँ पर आना और बिहार में आना, अभी जो आपको जूम मीटिंग द्वारा मिलना मेरे लिए बहुत बड़ा फर्क पड़ता है. அப்போ வட இந்தியாவுக்கு வரும்போது நம்ம வட இந்தியாவுக்கு ஒரு விசிட் பண்ண போறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போறோங்கிற உணர்வோடு நாங்க அப்ப வந்தோம். और उस समय में जब हम लोग बिहार में आए थे तो हम लोग थोड़ा देखने जा रहे हैं, परमेश्वर की सेवा क्षेत्र को देखने जा रहे हैं करके इस प्रकार खुशी था. ஆனா இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வரும்போது வட இந்தியாவை பற்றிய ஒரு தரிசனம் நிறைந்தவனாக என்னை ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக வச்சிருக்கிறார். लेकिन अभी जो आपको जूम मीटिंग में जब मिल रहे हैं, अभी उत्तर भारत का एक प्रकार का बोझ को लेकर के दर्शन के साथ आपसे मिल रहे हैं. 22 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. परमेश्वर ने 22 कलीसिया को, चर्च को खड़ा करने के लिए दर्शन दिया. அதுல தமிழ்நாட்டுல 4 और उसमें तमिलनाडु में 4 चर्च को खड़ा करना है. கேரளாவுல 11 और उसके बाद केरला में 11 चर्च को खड़ा करना है. பட் வட இந்தியாவுல 7. लेकिन अभी उत्तर भारत में 7 चर्च को खड़ा करना है. அதாவது 7 மாநிலங்கள்ல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். 7 states. मतलब जो है 7 मतलब राज्यों में कलीसिया को, चर्च को खड़ा करना करके प्रभु ने दर्शन दिया. சோ அதுல ஒரு இடம் பீகார். उसमें एक जगह है बिहार. சோ அந்த ஒரு தரிசன பார்வையோடு உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். इस प्रकार की दर्शन के साथ आप लोगों को मिलना बहुत बड़ा खुशी की बात है. ஆமென். अभी परमेश्वर का वचन की ओर हम लोग ध्यान देंगे. சோ இன்றிலிருந்து நம்ம இப்படி இந்த வாரந்தோறும் நான் வருகிற இந்த நாட்கள்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, கிருபையின் மகத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்புல சில காரியங்களை நம்ம படிக்க போறோம்.
तो आज का दिन हम लोग जो है कुछ बातों को अध्ययन करने जा रहे हैं। वो क्या है, अनुग्रह का और महत्वपूर्ण बातें करके देखते हैं। அதாவது ஐயாட்ட நான் வந்து வாரந்தோறும் புதன்கிழமை நான் வர்றேன்னு சொல்லியிருக்கேன். और मैंने शामिल भैया से बोले हर एक बुधवार को हम सप्ताह मिलेंगे. சோ இந்த புதன்கிழமைகள்ல நம்ம தொடர்ச்சியாக கிருபையின் மகத்துவங்கள் அப்படிங்கறத குறித்து நம்ம படிக்க போறோம். तो हम लोग इस हर एक बुधवार को एक शीर्षक के साथ अर्थात अनुग्रह का महत्वता इस शीर्षक के साथ हम लोग लगातार सीखेंगे. நம்ம நைட்டு படுத்து காலையில நம்முடைய கண்கள் விழிக்கும் போது அந்த படுக்கையை விட்டு நமக்கு எழும்பும் போது என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன உயிரோட நீங்க எழும்ப வச்சது உங்க கிருபைப்பா அப்படிதான் நமக்கு நினைக்க தோணுது இல்லையா? हम लोग जब रात में सोते हैं और सोने के बाद जब सवेरे उठकर आंख खोलते हैं तो हम लोगों को यही समझ में आता है कि हम जीवित है, हम देखने पाते हैं तो परमेश्वर की अनुग्रह है करके समझ में आता है. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்ம என்ன நினைக்கிறோம், இது என்னால இல்லையா உங்க கிருபை அப்படின்னு நம்ம சொல்றோம். हम लोगों की जिंदगी में हर एक कदम उठाने के समय में या कदम रखने के समय में यही समझ में आता है कि ये परमेश्वर की अनुग्रह से हम चल पा रहे हैं करके हम समझते हैं मसीह लोग. நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் நல்ல விதமா செயல்படுறதுக்கு காரணமே ஆண்டவருடைய கிருபை. और हम लोगों का शरीर में हर एक अंग सही तरीका से काम करना है परमेश्वर की अनुग्रह से ही होगा. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது அப்படிங்கிறார். इसलिए भजनकार कहता है कि जीवन से अति उत्तम है कि आपकी अनुग्रह. நம்ம ஊழியம் செய்யறது, நம்ம ஜெபம் பண்றது, நம்ம பரிசுத்தமா வாழ்றது, இப்ப நீங்க எல்லாம் நம்ம இப்படி ஜூம்ல நம்ம கூடி இருக்கோம் பாருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய கிருபை. और हम लोग पवित्रता के साथ जीवन बिताना और हम लोग स्वस्थता के साथ रहना, अभी सेवा करना, एक दूसरे से भी जूम मीटिंग में मिल रहे हैं, ये भी सभी कुछ एक ही कारण है परमेश्वर की अनुग्रह. இந்த கிருபையை பற்றி நம்ம அறிய வேண்டிய பிரகாரமா அறிவது மிக மிக முக்கியம். लेकिन इस अनुग्रह के बारे में जिस प्रकार हम लोग समझना चाहिए उस तरीके से अगर सही ढंग से समझेंगे वही बहुत बड़ा बात होगा. ஏன்னா நம்ம வாழ்றதே இந்த கிருபையின் காலத்துல. क्योंकि हम लोग जिस समय में जी रहे हैं ये अनुग्रह का समय है, इसी में हम जी रहे हैं. அதனால இந்த கிருபையை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए इस कृपा के बारे में अनुग्रह के बारे में समझना जरूरी है. ஓகே, நம்ம வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை திறவுகோல் வசனமாக வைத்து இந்த கிருபையை பற்றி நம்ம படிக்க போறோம். हम लोग उत्पत्ति का 6 अध्याय का 8वां वचन को एक प्रकार का कुंजी का वचन के रूप में लेकर अध्ययन करेंगे. ஆதியாகமம் 6:8, Genesis chapter 6 verse 8. उत्पत्ति 6 का 8 को कोई भी निकाले तो पढ़ सकते हैं, पढ़ने में मदद करेंगे. परंतु यहोवा के अनुग्रह की दृष्टि नूह पर बनी रही. आमीन. பாருங்க, இங்க அழகா போட்டிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. यहाँ एक प्रकार लिखा है, तो परमेश्वर यहोवा के अनुग्रह की दृष्टि नूह पर बनी रही है. வேதத்துல முதல் முறையா கிருபை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துலதான். बाइबल में पहली अनुग्रह करके ये शब्द इसी जगह में आती है. இங்க அழகா போட்டிருக்கு பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை இனி கிடைக்க போகுதுன்னு போடல, கிருபை கிடைத்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்துல போட்டிருக்கு. और यहाँ पर जो है परमेश्वर यहोवा के अनुग्रह की दृष्टि नूह पर
बनने वाला है या होने वाला है करके नहीं लिखा, और वो बनी रही, इसका मतलब वो बन गया, अनुग्रह दे दिया करके बता रहा। அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கிருபையை ஆண்டவர் இனிமேல் கொடுக்க போறதில்ல, ஏற்கனவே அவருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்து விட்டது. मेरे प्रिय भाई बहन जो भी जो मीटिंग में जुड़े हुए हैं, आपको मैं यह कहना चाहता हूँ कि अनुग्रह जो है हम लोगों को इसके बाद मिलने वाला नहीं है, और पहले से परमेश्वर की दया दृष्टि में हम लोगों को अनुग्रह मिला है। என்னைக்கு நம்ம ஆண்டவராகி இயேசுவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவ கிருபை நமக்குள்ள வந்துருச்சு. जिस दिन हम लोग परमेश्वर को अपना उद्धारकर्ता के रूप में ग्रहण किए हैं, उसी दिन परमेश्वर की अनुग्रह दृष्टि हमारे ऊपर हुई है। யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் போது ஜான் 1:14 யோனா यीशु समाचार 1:14 को जब हम पढ़ते हैं, யோவான் 1:14 ஜான் 1:14 तो भी पढ़ सकते हैं। और वचन देहधारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया, और हमने उसकी ऐसी महिमा देखी। இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு படிக்கிறோம். वचन देहधारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया करके लिखा हुआ। ஆண்டவராகி ஏசப்பாட்ட நீங்க என்னைக்கு ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க சொன்னீங்களோ அன்னைக்கே அவர் உள்ள வந்துட்டார் பாத்தீங்களா, அப்பவே நமக்கு கிருபை கிடைத்து விட்டது. और जिस दिन हम लोग प्रभु यीशु मसीह के प्रभु मेरे हृदय में आइए करके उसे ग्रहण किए हैं, उसी दिन अनुग्रह हमारे अंदर में डेरा किया, मतलब आ गया है। இயேசுவையும் கிருபையையும் பிரிக்க முடியாது. यीशु கிருபை, கிருபைதான் இயேசு. और एक तरह से आप लोग को समझना है तो यीशु ही अनुग्रह है, अनुग्रह ही यीशु है। யாராவது இந்த கிருபைக்கு விரோதமா பேசுறது அப்படிலாம் நீங்க பிரசங்கத்தை இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கறீங்கன்னு வைங்களேன், கிருபையை பத்தி தப்பா பேசுறது அப்படிலாம் நீங்க இந்த மாதிரி பிரசங்கங்களை எங்கேயாவது நீங்க கேட்கறீங்கன்னா அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்க? ஆண்டவராகி இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். कोई ना कोई प्रचार में भी अगर अनुग्रह के बारे में नहीं समझ करके सही से नहीं विवरण देते हैं तो किसके विरोध में बोल रहे हैं? तो वो जो है अनुग्रह अर्थात यीशु मसीह के विरोध में बोल रहे हैं। இயேசுவும் கிருபையும் ஒன்றே. और यीशु मसीह और अनुग्रह दोनों एक ही है। அதே மாதிரி இயேசுவும் சத்தியமும் ஒன்றே. इसी प्रकार यीशु मसीह और सत्य दोनों एक ही है। கிருபையும் சத்தியமும் வேற வேற கிடையாது. और अनुग्रह और सत्य दोनों अलग अलग नहीं है। கிருபையும் சத்தியமும் இணைஞ்சே இருக்கு பாருங்க. और कृपा अनुग्रह और सत्यता दोनों मिला हुआ है। இது எப்படின்னா கணவன் மனைவியை எப்படி கர்த்தர் இணைக்கிறார் பாத்தீங்களா? और देखिए ये इस प्रकार है जैसे पति पत्नी को परमेश्वर मिलाता है, அதே மாதிரி ஆண்டவர் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் இணைச்சு வச்சிருக்காரு. इसी प्रकार परमेश्वर अनुग्रह को सत्य को दोनों को मिला के रखा है। கவனிக்கிறீங்களா? ஆர் யூ ஹியர்? ध्यान दे रहे हैं लोग? ஆமென். सब लोग सुन रहे हैं? ஓகே. சோ அதாவது ஒரு நல்ல மனைவி என்ன சொல்லுவாங்க? ஐயோ அவர் வேற நான் வேற இல்லைங்க அப்படின்னு தன்னுடைய கணவரை பத்தி சொல்லுவாங்க. நல்ல கணவர் என்ன சொல்லுவாரு? ஐயோ அவ வேற நான் வேற இல்லைங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதான். हाँ देखिए, तो एक अच्छा पति ये कहेगा कि पत्नी के बारे में नहीं नहीं वो अलग मैं अलग नहीं हूँ, हम लोग दोनों एक ही है बोले। उसी तरह एक अच्छी पत्नी भी बोलेगी नहीं नहीं वो अलग नहीं है हम अलग नहीं है, हम लोग दोनों एक ही है करके बताते हैं।
அப்போ தேவன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. इसका मतलब है परमेश्वर जिसको मिलाया उसको अलग नहीं करना. கிருபையையும் சத்தியத்தையும் தேவன் இணைச்சிருக்கிறாரு. अनुग्रह को और सत्य को परमेश्वर ने मिला के रखा है. அதை நாம் பிரிக்க கூடாது. तो हम लोग अलग नहीं करना है. அப்ப இந்த கிருபையை பத்தி நம்ம படிக்க போறோம் பாருங்க. तो हम लोग इसी अनुग्रह के बारे में सीखने जा रहे हैं. ஓகே, இப்ப நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நம்ம கடந்து வருவோம். अभी हम लोग जो है उत्पत्ति का 6 अध्याय का 8वां वचन को हम लोग पढ़ेंगे. அங்க என்ன போட்டிருக்கு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு வாசிக்கிறோம். हम लोग यहाँ पर 6 का 8 में उत्पत्ति 6 का 8 में देखते हैं परमेश्वर यहोवा के अनुग्रह की दृष्टि नूह पर बनी रही है. ऐसे लिखा है. இன்றைக்கு இத பத்தி ஒரு 3 கருத்துக்களை குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். आज हम लोग इस अनुग्रह के बारे में 3 बातों को हम लोग सीखने जा रहे हैं. கரெக்டா என்னுடைய செய்தியை நான் 6 மணி 5 நிமிஷத்துக்கு நான் முடிப்பேன். 6:05 என்னுடைய செய்தியை நான் முடிப்பேன். मेरा जो संदेश को 6:05 में हम समाप्त करेंगे. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கும். और 5 मिनट जो है कुछ बचा रहेगा. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்ல நீங்க ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விரும்பினாலோ நீங்க உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். और कुछ ना कुछ संदेश के प्रति सवाल होगा तो पूछ सकते हैं, या कुछ फीडबैक बताना चाह रहे हैं या और भी कुछ सवाल है, बातें हैं और मतभेद है वो भी बता सकते हैं. उसके लिए हम लोग बता सकते हैं. அதாவது இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த காரியத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். आज जो हम लोग सीखे हैं इस संदेश के प्रति कुछ भी सवाल होगा आप सवाल कर सकते हैं. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 3 கருத்தை நம்ம படிக்க போறோம். तो आज हम लोग 3 प्रकार की शीर्षक इस बातों को हम सीखेंगे. नंबर 1, கிருபை. அப்படி கிருபை என்பதனுடைய அர்த்தம். और पहली बात है कि अनुग्रह का अर्थ क्या है, इसी को सीखेंगे. நம்பர் 2, கிருபையோடு சேர்ந்து வரும் அனுபவம். और दूसरा अनुग्रह के साथ जो अनुभव आता है उसके बारे में सीखेंगे. அடுத்து 3ஆவதா கிருபை எங்கிருந்து வருகிறது. तीसरी बात है कि अनुग्रह कहाँ से आता है. இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். आज 3 बातों को आपको हम सिखाने जा रहे हैं. நீ வரக்கூடிய நாட்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை எப்படி செயல்படுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. हम लोग उत्पत्ति से आने वाले दिनों में उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक अनुग्रह किस प्रकार परमेश्वर जो काम करते हैं उसके बारे में हम सीखेंगे. எங்களுக்கு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்படி ஒரு अच्छा गीत है. अनुग्रह है अनुग्रह है. और जब कभी मैं टूट जाता हूँ उस समय में मुझे बनाने वाला तेरा अनुग्रह है करके अच्छा गीत तमिल भाषा में है. அதே மாதிரி பாருங்க, அது இன்னொரு லைன் இருக்கு. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. उस गीत में एक पद और है कि जब कभी मैं निराश हो जाता हूँ उस समय में आपका जो अनुग्रह मुझे आशा देता है. அதே மாதிரி பாருங்க, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. इस प्रकार और एक पद है जो सेवा के बीच में मुझे ऊंचा करके रखा है, वो आपका अनुग्रह है. இவ்வளவு மகத்துவமான கிருபையை பத்தி நம்ம படிக்கிறோம். और इतना महत्वपूर्ण अनुग्रह के बारे में आज हम लोग अध्ययन कर रहे हैं. ஓகே, முதல் குறிப்புக்குள்ள போகலாம். अभी पहला हम लोग शीर्षक में जाएंगे. கிருபை என்பதனுடைய அர்த்தம். और अनुग्रह का अर्थ क्या है, अनुग्रह का मतलब क्या है.
ஆக்சுவலா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிருபைக்கு வந்து 3 வேற 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 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு எபிரேயத்துல, ஹீப்ரூல. और हम लोग बाइबल में देखा जाए तो हिब्री भाषा में 3 पद को और अनुग्रह के विषय में 3 अलग अलग पद को इस्तेमाल किया गया है. அதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் பைபிள்ல கிருபை, ஹிந்தி பைபிள்ல அனுக்கிரக அந்த வேர்டு தான் இருக்கும் அதுல. और उस सारी बातों को अगर आप तमिल में या हिंदी में देखेंगे तो हिंदी में अनुग्रह करके वो शब्द आता है. ஆனா அந்த கரெக்டான வார்த்தையை போய் நம்ம பார்த்தோம், வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்த்தா அதனுடைய அந்த அர்த்தம் வந்து மீனிங் வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். लेकिन सही ढंग से हिब्री भाषा में उस बात को अगर अध्ययन करेंगे, उसका मतलब को और गहरी रूप से जानेंगे तो इस प्रकार होगा. அப்போ அந்த வார்த்தையினுடைய ஐஸ்வர்யம், அந்த ரிச்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஸ்வர்யம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். हाँ, तो अब उस वचन का महत्वता, मतलब उस वचन का धनिकता तभी हमें मालूम होगा जब उस गहराई में उस वचन का अध्ययन करेंगे. இப்ப இந்த இடத்துல நம்ம ஆதியாகமம் 6:8 பார்த்தோமே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. और यहाँ उत्पत्ति 6:8 में लिखा है परमेश्वर के दृष्टि में और जो नूह को अनुग्रह मिला है करके लिखा हुआ. அந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு இங்க எந்த வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா எபிரேயத்துல ஹென் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹென். और देखिए उस अनुग्रह के लिए इब्री भाषा में यहाँ पर ऐसा शब्द इस्तेमाल किया गया है, हेन, हेन करके, हेन करके लिखा हुआ. வெரி குட். அதான் அந்த வேர்டு ஹென். हेन ரொம்ப அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை. ये वचन जो ये शब्द बहुत ही अद्भुत रीति से है. இந்த ஹென் அப்படின்னா என்ன அர்த்தம்? ये हेन करके जो लिखा हुआ इब्री भाषा में, इसका मतलब क्या है? கர்த்தரால் முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளப்படுவது, அதான் என்னுடைய அர்த்தம். इसका मतलब ये है परमेश्वर के द्वारा चारों तरफ, मतलब जो है पूर्ण रूप से घेरा गया हुआ है, घेरा गया. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படியே சூழ்ந்து, எப்படி பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் சூழ்ந்து அப்படியே இந்த பிளாக் கேட்ஸ் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். और जिस प्रकार हम लोग ये दुनिया में देखते हैं बड़े बड़े एमएलए है, एमपी है और जो नेता लोगों को, बड़े बड़े लोगों को जैसे जो है वहाँ फोर्स चारों तरफ घेरे रहते हैं, उसी प्रकार परमेश्वर हम लोगों को घेरे रहता है. அதாவது அப்படியே எப்படி இப்போ எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிற மாதிரி கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். यरूशलेम के चारों ओर पहाड़ जैसे घेरा हुआ है, उसी प्रकार परमेश्वर भी हम लोगों को चारों ओर घेरा हुआ है. வசனம் இருக்கு பாருங்க அழகா, சங்கீதம் 125:2-3 வசனம். भजन संहिता में भी इस प्रकार है. 125 का भजन संहिता 2 में हम लोग इस प्रकार पढ़ने के लिए मिलता है. சங்கீதம் Psalm 125:2-3 அந்த ரெண்டு வேர்ட்ஸ் பாருங்க, வாசிக்கலாம். भजन संहिता 125 का 2-3 वचन को 2-3 को हम लोग पढ़ सकते हैं. इस प्रकार यरूशलेम के चारों ओर पहाड़ है, उसी प्रकार हाँ यहोवा अपनी प्रजा के चारों ओर अब से लेकर सर्वदा तक बना रहेगा. பாருங்க, எருசலேமை எப்படி மலைகள் சூழ்ந்திருக்குதோ அந்த மாதிரி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்திருக்கிறார். जिस प्रकार यरूशलेम के चारों ओर पहाड़ है, उसी प्रकार परमेश्वर अपनी प्रजा को चारों ओर घेरा हुआ है. அதேதான் இங்க இந்த கிருபை அப்படின்னா என்னது, நம்மளை சுத்தி எப்படி ஒரு நிறைய மலைகள் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி உங்களை என்னையும் சுத்தி ஆண்டவரே, அவர் மலைய வைக்கல, மலைய வைக்காம என் பிள்ளைக்கு நானே பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு அவரே
நம்மை சூழ்ந்திருக்கிறார். देखिए इस दुनिया में जैसे हम लोग देखते हैं यरूशलेम के चारों ओर पहाड़ है, तो उसी प्रकार परमेश्वर अपने लोगों के लिए पहाड़ को नहीं रख करके खुद परमेश्वर ही चारों तरफ हम लोगों को अपने बच्चों के लिए हम सुरक्षा बनेंगे करके वो हमें घेरा हुआ है. அப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா என்ன அர்த்தம்? तो नूह को परमेश्वर की दृष्टि में दया मिली, अनुग्रह मिली, इसका मतलब क्या है? நோவாவை ஆண்டவர் அப்படியே சூழ்ந்திருக்கிறார், அதான் அர்த்தம். नूह को परमेश्वर चारों तरफ घेरा हुआ है, यही इसका मतलब है इब्री भाषा के अनुसार. ஹன் அப்படின்னா கர்த்தரால் சூழ்ந்து கொள்ளப்படுவது. हन का मतलब है परमेश्वर के द्वारा चारों तरफ घेरा हुआ है. brothers and sisters, अरे भाई और बहनों, ஐயா அம்மா, और माता पिता जो भी इसमें जुड़े हुए हैं, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, कोई भी बातों के लिए आप चिंता नहीं करिए எதை பத்தியும் பயப்படாதீங்க, और कोई बातों से आप डरिए मत. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தனித்தனியா நம்மள சூழ்ந்திருக்கிறார். परमेश्वर आपको और हमको अलग अलग रूप से हमें घेरे हुए हैं. வேலைக்கு போவீங்க, வேலை ரொம்ப கஷ்டமா தெரியுதா? आप काम करने जाते हैं, लगेगा काम करने में बहुत मुश्किल हो रहा है. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களா? परिवार में कई सारा समस्या है करके आप सोच रहे हैं. வாழ்க்கையில அப்பப்ப இந்த பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதா? जिंदगी में कभी कभी आर्थिक रूप से आप दिक्कत उठा रहे हैं. சில வியாதி பலவீனங்கள் உங்க குடும்பத்துல வந்து வாட்டி வதைக்குதா? कुछ बीमारियां और रोग आपके परिवार में आकर के आपको तंग कर रहा है. ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்கள் நீங்க இணைப்புல இணைஞ்சிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், और विशेष करके सेवा करने वाले सेवक लोग और सेवकागण जो भी इसमें जुड़े हुए हैं उनको भी हम विशेष रूप से बोल रहे हैं. நீங்க இருக்கிற இந்த பணித்தளம் ரொம்ப கஷ்டமா தெரியுதா? शायद आप जिस क्षेत्र में है वो सेवा क्षेत्र आपके लिए मुश्किल लग रहा है, எல்லாமே ஒரு மாதிரி ட்ரையா ஃபீல் பண்றீங்களா? और सब बातों में आप एक तरह से खालीपन महसूस कर रहे हैं. இந்த நாள்ல ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. आज சோ அதாவது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியுதா? आप लोगों का परिस्थितियां कुछ गड़बड़ गुजार रहा है, तो उसके लिए डरिए मत, चिंता नहीं करिए. காலையில எழுந்த உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க சூழ்ந்திருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. आप लोग भोरे उठने के बाद परमेश्वर से कहिए, हे परमेश्वर तू हमें घेरे हुए हैं, इसके लिए धन्यवाद करके बोलिए. எருசலேமை சுற்றி மலைகள் சூழ்ந்திருப்பது போல என்ன நீங்க சூழ்ந்திருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. यरूशलेम पहाड़ को चारों ओर जैसे पहाड़ घेरे हुए हैं, वैसे आप हमारे जीवन को घेरे हुए हैं, इसके लिए धन्यवाद करके बोलिए. நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீங்க என்ன சூழ்ந்திருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி. हम कहीं भी जाएंगे, कहीं भी आएंगे, प्रभु आप मुझे घेरे हुए हैं, आपको धन्यवाद करके कहिए. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம குளிக்க போறோம்ல, குளிக்கிற பாத்ரூம், நம்ம ரெஸ்ட் ரூம் போற பாருங்க, அங்கேயும் அவர் நம்மளை சூழ்ந்திருக்கிறார். विशेष करके अद्भुत बात आपको बताना चाह रहा हूँ कि जब हम लोग रेस्ट रूम जा रहे हैं नहाने के लिए बाथरूम में, वहां पर भी परमेश्वर हमें घेरे हुए हैं. ஐயோ நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. तो परमेश्वर ऐसा नहीं कहते हैं, नहीं हम बाथरूम में नहीं आएंगे, ऐसा नहीं कहते हैं. எவ்வளவு நல்ல ஒரு தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத நினைச்சு பாருங்க. इतना अच्छा परमेश्वर को हम लोगों ने पाया. தான் கிருபையை பத்தி பேசும்போதெல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு படிக்கிறோம்.
इसलिए अनुग्रह के बारे में जब भी हम बाइबल में पढ़ते हैं तो परमेश्वर अच्छा है, परमेश्वर बड़ा है, उसकी अनुग्रह बड़ा है। அப்போ ஆண்டவர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தைரியமா பாவம் செய்ய முடியுமா? तो परमेश्वर हमें घेरे हुए हैं, इस बात को अगर हम समझेंगे क्या हम लोग हिम्मत से पाप कर सकते हैं? உங்க வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலாவது சில பாவங்களை விட முடியல, சில அந்தரங்கத்துல சில பாவங்கள் எங்களை நான் செய்யக்கூடாதுன்னு தான் ஏன் நினைக்கிறேன், ஆனா எப்படியோ என் வாழ்க்கையில அது வந்துருது அப்படின்னு சொல்றீங்களா? तो आपके जीवन में कभी ऐसे कहते होंगे हम गलती नहीं करना चाहते हैं, फिर भी ऐसा कुछ गुप्त पापों में या गलती हम कर देते हैं, तो इस प्रकार आप बोल रहे हैं या सोच रहे हैं? நீங்க போய் இந்த பாவத்தோட போய் போராடி ஏய் பாவமே போ அப்படின்னா அது போகாது. लड़ने का लड़ करके हे पाप भागो बोलने से वो नहीं भागेगा। 40 நாள் நீங்க உபவாசம் போட்டாலும் அது போகாது. और 40 दिन उपवास करने से भी नहीं भागे। 41வது நாள் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு அப்படி மேல எழும்பிட்டு வரும். और 41वां दिन और जैसे पहले पाप था उससे बढ़ करके आपके अंदर में वो तीव्रता बढ़ेगा। ரொம்ப சிம்பிள்ங்க, बहुत आसान बात है। கர்த்தர் என்ன சூழ்ந்து என்னுடைய முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே எல்லா பக்கமும் இயேசு என்ன சூழ்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம விசுவாசிச்சு அதை வாயால அறிக்கையிட்டு நம்ம அதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னாவே எப்பேற்பட்ட பாவமும் நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாது, ஓடி போயிடும். और मेरे जीवन हम लोग के जीवन में और परमेश्वर हम लोगों को आगे पीछे दाहिने बगल बाएं बगल और जो है पूरा पश्चिम उत्तर दक्षिण चारों तरफ परमेश्वर मुझे घेरा हुआ है, ऐसे हम जो समझ करके उसको धन्यवाद देंगे और प्रभु मेरे साथ में घेरा हुआ है करके हम भावनात्मक में हम समझेंगे तो हम लोगों के द्वारा जो है वो पाप नहीं होगा, पाप हम लोग को छोड़ करके भाग जाएगा। வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரே ஒரு தீர்வு கிருபை. और जीवन में कुछ भी समस्या क्यों ना हो एक ही एक उत्तर है, वो अनुग्रह है। ஆண்டவர் என்னை சூழ்ந்து பாதுகாக்கிறார். परमेश्वर मुझे घेर करके रक्षा कर रहा है। நான் ஒரு விசேஷ பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. और परमेश्वर ने मुझे विशेष रूप से मुझे सुरक्षित किया है, ऐसे करके समझना। ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எப்பயும் நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर हमेशा और विशेष सुरक्षा हम लोगों को हमेशा देता है। ஓகே, இப்போ நம்ம இரண்டாவது விஷயத்துக்குள்ள போகலாம். दूसरी बातों पे हम लोग अध्ययन करेंगे। இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிருபை அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. और लगभग अनुग्रह का मतलब क्या है करके आप समझे होंगे। வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவரால் முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளப்படுவது அதான் கிருபை. और अनुग्रह का मतलब परमेश्वर के द्वारा चारों तरफ घेरा हुआ है, इसी ऐसे समझना, यही अनुग्रह है। இதுதான் புதிய ஏற்பாட்டுல பவுல் கிறிஸ்துவுக்குள் இருப்பது அப்படின்னு சொல்றார். இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் அதான் இதான். हाँ, इसके बारे में जो पौलुस बारंबार अपनी पत्रिका में कहता है कि मसीह में करके अपने आप को बताते हैं, कोई मसीह में रहना वही अनुग्रह। ओके, இப்போ நம்ம இரண்டாவது விஷயத்துக்குள்ள வருவோம். दूसरी बातों का अध्ययन करेंगे। இந்த கிருபையோடு சேர்ந்து வருகிற அனுபவம் और इस अनुग्रह के साथ मिलने वाले अनुभव है। வட இந்தியாவுல ரொட்டி அப்படின்னு சொன்னாலே, சப்பாத்தி அப்படின்னு சொன்னாலே அந்த சப்பாத்தியோட சேர்ந்து அதுக்குரிய குழம்பு வேற என்னென்னலாம் அதை தொட்டுக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் இருக்கோ அந்த சைட் டிஷ் எல்லாமே அந்த சப்பாத்தியோட சேர்ந்து வந்துரும் பாருங்க. और अभी हम लोग के बिहार में रोटी करके कहेंगे तो रोटी के साथ में और जो जो मिलना चाहिए वो सब्जी हो
दाल हो, वो सब अपने आप मिल जाता है ना। எஸ், வட இந்தியாவுல இந்த சப்ஜிங்கிறது மறக்க முடியாத ஒண்ணு பாருங்க. और जो है यहाँ पर उत्तर भारत में सब्जी का जो है कभी भूल नहीं सकते। ஆமா, சுந்தரையா வீட்டுக்கு நாங்க வரும்போது அங்க இருக்க பாஸ்டர்மா நல்ல அந்த சப்ஜி எல்லாம் கொடுப்பாங்க செமையா. सुंदर भैया के घर में जब हम लोग आए थे और पास्टर ने जो दीदी थी सुरत दीदी हम लोग के लिए अच्छा सब्जी और देते थे। சோ அப்போ நம்ம சப்ஜியை தனியா கேட்க வேண்டியது, சப்பாத்தி ரொட்டின்னு சொன்னாலே அது எல்லாமே சேர்ந்து வந்துரும் பாருங்க. और हम लोग ये सब्जी चाहिए करके अलग से बोलने की जरूरत नहीं है, नहीं हम रोटी खाएंगे करके बोलने से भी उसके साथ आ जाएगा। அதே மாதிரி इसी प्रकार இந்த கிருபை நமக்குள்ள வந்து வரும்போது, ये अनुग्रह जब हमारे अंदर में आता है, அதோட சேர்ந்து நம்ம கேட்காமலேயே இன்னொரு அனுபவம் வரும். और उसके साथ साथ एक और अनुभव हमारे जीवन में बिना मांगे आ जाता है। அந்த ஆதியாகமத்துல 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு படிக்கிறோம். उत्पत्ति 6:8 में हम लोग पढ़ते हैं परमेश्वर की दृष्टि में नूह को दया मिला, अनुग्रह मिला है करके पढ़ते हैं। இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சாதான் அது புரியும். अभी एक बात को मैं बताऊंगा, आप लोग अच्छा से ध्यान देंगे तभी समझ में आएगा। நீங்க அப்புறமா டைம் இருக்கும்போது சங்கீதம் 119 எடுத்து பாருங்க. और जब आपको समय मिलेगा भजन संहिता 119 को आप लोग थोड़ा सा निकाल कर पढ़ कर देखिएगा। அங்க 22 எபிரேய எழுத்துக்கள் இருக்கும். वहाँ लगभग 22 इब्री भाषा में 22 शब्द को हम लोग देखने पाएंगे। இந்த ஹென் அப்படிங்கிற வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, கிருபைக்குரிய வார்த்தை ஹென். हेन करके जो हमने बताए थे, जो अनुग्रह के बारे में इस प्रकार लिखा हुआ है, அதுக்கு வந்து 2 எபிரேய எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. அது சங்கீதம் 119 இருக்கு. और भजन संहिता में 2 शब्दों को, वो 2 अक्षर को इस्तेमाल करते हैं हेन करके लिखने के लिए। 2 अक्षर भजन संहिता 119 में पाया जाता है। அந்த சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா 8வது எழுத்தாக ஹெத் அப்படிங்கிற எழுத்து இருக்கும். ஹெத். तो लगभग 8वां अक्षर जो है भजन संहिता 119 में 8वां अक्षर इस प्रकार है हेन करके लिखा हुआ है। ஹெத் ஹெத் हेत करके लिखा हुआ है। 8வது லெட்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 14வது லெட்டர் நுன் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும். நுன். और उसके बाद 14 अक्षर है नून करके लिखा हुआ है 14th वर्ष में। இந்த 2 லெட்டரையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேரு தான் ஹென். ये दोनों अक्षर को मिलाएंगे उसका अर्थ निकलता है हेन। சரி, அதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த ஆதியாகமம் 6:8 நோவான் இருக்குல்ல, நோவா. उस प्रकार जो है उत्पत्ति में 6:8 में नू करके लिखा हुआ है ना। அந்த நோவாவுக்கு என்ன எழுத்து பயன்படுத்துவாங்கன்னா, இப்ப இந்த 2 எழுத்த தலைகீழ போட்டா, அதாவது நுண் முதல்ல ஹெத் 2வது அப்படி போட்டா அதான் நோவா. अभी उसको अभी नून नोवा को नू का शब्द को लिखने के लिए 2 अक्षर इस्तेमाल किया जाता है उल्टा करके, वो जो है हेत और नून करके लिखा जाता है। சோ நுண்ணு, எஸ், நுண்ணு ஹெத் போட்டா நோவா. नून और हेत ये दोनों अक्षर को लिखेंगे तो नू करके लिखा जाता है। அதே மாதிரி ஹெத் நுண்ணு ஹென்னு. और उस प्रकार जो है हेत नून हेन दोनों मिलेंगे, हेत नून दोनों को मिलाएंगे तो हेन करके लिखा हुआ। இப்ப பாருங்க, இந்த நோவா அப்படிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். नू का अर्थ क्या है? और विश्राम पाना, यही अर्थ है। இளைப்பாறுதல், ரெஸ்ட், இளைப்பாறுதல். रेस्ट है, विश्राम करके अर्थ है। नू का अर्थ ये है विश्राम। மத்தேயு 11:22 நம்ம படிக்கிறோம் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த இளைப்பாறுதல். मत्ती 11 का 28 में लिखा है ना, परमेश्वर ने कहा जो भी
वो दबे हुए लोग मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा करके जो विश्राम के बारे में बताते हैं, वही नूह का मतलब विश्राम है। அப்ப பாருங்க, இங்க ஹென்னு நோவாக், அதாவது கிருபை இளைப்பாறுதல் ரெண்டும் சேர்ந்தே இருப்பதை நம்ம படிக்கிறோம். अब हम लोग देखते हैं कि विश्राम और जो है अनुग्रह और नूह मतलब जो है ये दोनों मिला हुआ है, और नूह का मतलब विश्राम है और अनुग्रह ये दोनों मिला हुआ है। அப்ப நமக்கு இருந்து என்ன தெரியுது? हम लोग इसके द्वारा कह सकते हैं, ரொட்டி வந்தா எப்படி சப்ஜி வருமோ, जब से रोटी आएगा तो रोटी के साथ सब्जी आएगा, கிருபை வந்தா கூடவே இளைப்பாறுதலும் நம்ம கேட்காமலேயே நம்ம கூட வந்துரும். और अनुग्रह यदि आएगा तो अब हम लोग बिना मांगे विश्राम भी आ जाएगा। ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்கப்பா, எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. परमेश्वर मुझे विश्राम दीजिए, मुझे शांति दीजिए, विश्राम दीजिए, ऐसे मांगने का कोई जरूरी नहीं है। கிருபை நமக்கு ஆண்டவர் தந்துட்டார்னா அந்த கிருபைக்குள்ள இளைப்பாறுதலையும் நமக்கு தந்திருக்கிறார். यदि अनुग्रह हमको मिल गया तो उस अनुग्रह में परमेश्वर विश्राम भी दे दिया है। அப்ப இந்த கிருபையை அனுபவிக்கிறவங்க ஒரு மாதிரி ஐயோ ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ என்ன நடக்குமோ ஐயோ அப்படின்னா பதற மாட்டார்கள். तो जो कोई अनुग्रह को अनुभव करते हैं वो इस प्रकार जो है घबराते नहीं है, बाबरे क्या होगा, कैसे होगा, ऐसे है वैसे है, इस प्रकार जो है घबराते नहीं है। ஐயோ பிபி ஏறுதே, ஐயோ படபடப்பா இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். बाबरे बीपी बढ़ गया है, चीनी बढ़ गया है, अरे ऐसे हो गया वैसे हो गया, कुछ कोई भी बात का घबराते नहीं है। அப்போ அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், मेरे प्रिय भाई और बहनों ध्यान दीजिए, உங்களுக்குள்ள ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறாரு. आपके अंदर में परमेश्वर अनुग्रह को रखा है கூடவே இளைப்பாறுதலையும் தந்துட்டாரு. और साथ ही साथ उसके साथ आपको अनुग्रह भी विश्राम भी दे दिया है। சூழ்நிலைகள் வெளியே பார்க்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சாலும், परिस्थितियां बाहर में दिखने के लिए कुछ भी हो, பதறாதீங்க, घबराइए मत, கதறாதீங்க, और आप लोग जो है चिल्लाइए मत, கைய கால உதறாதீங்க, और अपना हाथ पैर को मतलब जो है झाड़िए मत। எப்படி புயல் அடிக்கும் போது கப்பல்ல அழகா கொரட்டை விட்டு தூங்குனாரு பாருங்க நம்ம இயேசுநாதர். और जिस प्रकार आंधी तूफान हो रहा था, यीशु मसीह उस नाव के नीचे तले में जाकर आराम से सोया हुआ था। அந்த மாதிரி மைண்ட்ல எப்பயுமே ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கணும். इस प्रकार हमारे दिमाग में हमेशा एक शांति को अनुभव करना मतलब विश्राम का अनुभव करना जरूरी है। அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம அதை உணரணும். ஓ, எனக்குள்ள இந்த இளைப்பாறுதல் இருக்குது அப்படிங்கறத உணரணும். हमारे अंदर में परमेश्वर उस अनुग्रह करता तो अनुग्रह के साथ विश्राम को भी दिया है। इस बात को हम लोग अच्छी तरह समझना चाहिए। இன்னைக்கு நிறைய வியாதிகள், பிபிக்கெல்லாம் என்ன காரணம்? எப்ப பார்த்தாலும் சில பேர் நீங்க பாருங்களேன், ஒரு பதட்டமாவே இருப்பாங்க. ஊழியத்துல கூட, ஊழியம் செய்யும் போது கூட அதையுமே ரொம்ப ரெஸ்ட் மைண்டோட செய்யணும். ரெஸ்ட் இல்லைன்னா ஊழியமே நமக்கு ஒரு பெரிய பேர்டனா மாறிடும் பாருங்க. அந்த ரெஸ்ட் மைண்டோட செஞ்சா ஊழியம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஜாய்ஃபுல்லா இருக்கும். और देखिए सेवकाई में भी या कई काम में भी लोग कैसे करते हैं, बहुत एकदम व्यवस्थित होकर करते हैं, वैसे नहीं होना घबरा करके नहीं, और एकदम जो है शांति दिमाग से विश्राम के साथ अगर हम करेंगे तो वो उसमें बहुत आनंद रहेगा, कोई प्रकार की बीमारियां टेंशन नहीं बढ़ेगा। குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எதுவா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கர்த்தருடைய கிருபை இருக்கு, ஆண்டவர் உங்களை சூழ்ந்து இருக்கிறாரு. அந்த உணர்வோட நல்ல மைண்ட ரெஸ்டா
இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. और कोई पारिवारिक समस्या, आर्थिक समस्या, चाहे कोई भी समस्या हो क्यों ना हो, आपका दिमाग में विश्राम है तो परमेश्वर का अनुग्रह है, तो अनुग्रह के साथ वो विश्राम भी परमेश्वर दिया है, परमेश्वर मुझे घेरा हुआ है, ऐसे समझना बहुत ही अच्छी बात. இந்த கிருபையை நமக்கு கிடைக்க பண்றதுக்காக தாங்க ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நமக்காக சிந்தினார். इस अनुग्रह को हमें मिलना है. मसीह जो हमारा प्यारे उद्धार करता है, हमारे लिए आखिरी बूंद खून को भी अपने लिए नहीं रख करके आपके लिए मेरे लिए बहा दिया है उस क्रूस पर. ஓகே, கடைசி மூணாவது விஷயத்தை நான் சொல்றேன். और तीसरी बात को मैं बताता हूँ. இந்த கிருபை எங்க இருக்கு? इस अनुग्रह कहाँ रहता है? எங்கேயும் இல்லைங்க, அவருடைய முகத்துல இருக்கு, அவ்வளவுதான். और कहीं नहीं है, उनकी चेहरा में है, यीशु मसीह का चेहरा में वो अनुग्रह है. என்னாகமோ 6:25 நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்க வாசிங்க. என்னாகமோ 6:25, நம்பர்ஸ் 6:25. गिनती का पुस्तक 6:25 को आप लोग बाद में पढ़ लीजिएगा, लिख लीजिए, आप लोग मन में याद रखिए, बाद में पढ़िएगा. गिनती 6:25 में उसका लिखा हुआ है. அங்க என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னாகமோ 6:25. वहां पर इस प्रकार लिखा हुआ है, परमेश्वर अपने मुख की चेहरा की मुख का प्रकाश तुझ पर प्रकाशित करे, इस प्रकार लिखा हुआ है. ஐயா அப்படி இருக்கா? என்னாகமோ 6:25. கர்த்தர் தம்முடைய ஓகே, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் அப்படின்னு இருக்கு. और इस प्रकार लिखा है, यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. 6:25 गिनती में लिखा हुआ. அதான் பாருங்க, ஆதியாகமம் 6:8 அவருடைய கண்களில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கண்ணு எங்க இருக்கு? முகத்துலதான் இருக்கு, கண் இல்லையா? அப்போ ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி இருக்கிறதுனால நமக்கு கிருபை இருக்கு. और वहां पर 8 में उत्पत्ति में देखते हैं कि परमेश्वर की दृष्टि में, यहोवा की दृष्टि में अनुग्रह मिला है. नूह को करके हम देखते हैं, आंख कहाँ है, दृष्टि कहाँ है, और चेहरा में पाया जाता है. वैसे यहाँ पर भी लिखा है, और मुख का प्रकाश जो है हमारे ऊपर में प्रकाशित किया गया, उसके द्वारा अनुग्रह मिला. அப்ப அந்த கிருபையை நம்ம பெறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடினா போதும், கிருபை நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். तो इस अनुग्रह को हम लोग जो है पाने के लिए क्या करना है? उस अनुग्रह को पाने के लिए रोज रोज उसकी चेहरा को, उसका मुख को देखेंगे, वही काफी है. நம்முடைய ஜெபம், நம்முடைய வேதத்தை நம்ம வாசிச்சு நம்ம தியானிக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் தான் அவர் ஆராதிக்கிறது, அவர் பாட்டு பாடி அவரை துதிக்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய முகத்தை தேடுவது. तो हम लोग जो है प्रार्थना करना और वचन पढ़ना और अच्छे गीतों के द्वारा परमेश्वर को आराधना करना, ये सब उसकी चेहरा को ढूंढने का बराबर है. उसका मुख का प्रकाश में जरूर मिलेगा. இப்படி அவருடைய முகத்தை நம்ம தேடும் போது நம்ம கிருபை நமக்கு அதிகமா பெருகிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே வந்து கிடைச்ச அந்த கிருபை நமக்குள்ள இன்னும் அதிகமா பெருகிக்கிட்டே இருக்கும். इस प्रकार जब हम उसकी ओर देखेंगे और उसकी चेहरा दिन बढ़ते जाएगा हमारे जीवन में. கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாராக. परमेश्वर इस प्रकार हम सभी को आशीष करने पाए. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். आमीन. परमेश्वर हम लोग को आशीष करने पाए. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमको सहायता करने पाए. ஓகே, நீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ ஃபீட்பேக்ஸோ சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். நான் நம்ம ஐயாக்கு நான் கொடுக்குறேன், அவங்க தொடர்ந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. आमीन. अभी यदि कुछ आपको सवाल है इस अनुग्रह के बारे में, या कुछ संदेश में कुछ समझ नहीं पाए, या और भी कुछ रिप्लाई फीडबैक देना चाहते हैं, तो आप लोग बोल सकते हैं. अभी यह लगातार अगुवाई करेंगे. सुंदर भैया भी है, सुशील भी है.
आगवे सचमुच में पास्टर रंजित गाब्रियल भैया को जूम मीटिंग के द्वारा उनको उनके संदेश को गहराई के रूप में कृपा के प्रति ग्रेस जो इस सुबह कहते में हम अध्ययन करने में हमारे लिए एक अच्छा अवसर मिला। रियली हम लोग धन्य है ताकि इस अंत का समय में इस कृपा के अंदर इतना डीप, इतना गहराई अर्थ शब्द जैसे भरा हुआ एकदम अच्छा से स्टडी के रूप में, एक टीचिंग के रूप में उन्होंने दिए हैं। हम एसीसी परिवार के तरफ से पास्टर रंजित गाब्रियल भैया को बहुत बहुत धन्यवाद देते हैं। पास्टर सामुएल जी ने उसको बहुत अच्छा से अनुवाद करके हिंदी में जो दिए गए उनके लिए भी हम धन्यवाद देते हैं। पास्टर सुशील के लिए धन्यवाद देते हैं और जुड़े हुए सभी के लिए धन्यवाद देते हैं। लगातार हर बुधवार को इस स्टडी पर आप लोग शामिल हो जाइए, तो लोग को भी इसमें जोड़िए ताकि इस अंत का दिनों में कृपा हमारे लिए आवश्यकता है। உண்மையாகவே இந்த காலை வேளையில தேவனுடைய மனிதர் சத்தியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டு வட கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு எழுப்புதலுக்காக மறைந்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதருடைய கிருபையில் இந்த சத்தியங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அதோடு கூட ஐயா அவர்களுக்கு இந்த ஏசிசி குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த கிருபையின் சத்தியங்கள் இந்த கடைசி நாட்கள்ல உங்கள் மூலமாய் கொண்டு வர தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் தேவனை துதித்து எங்கள் ஏசிசி குடும்பங்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் இந்த சத்தியத்தை தொடர்ந்து கொடுக்கும்படியாய் உங்களை நாங்கள் மனதார நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். நாங்களும் உங்களுடைய ஊழியத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களை மறவாமல் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்ததற்காக நன்றி. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் எங்களுடைய பகுதிகளில் நீங்கள் வருவீர்கள் என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. அருமையான சத்தியத்தை நீங்க கிருபையை கொடுத்து நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு வெரி சிம்பிளாக ஆள் கிடைத்தது போல இந்த காலை வேளையில நாங்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொடுப்போம். நன்றி. और लगातार पास्टर सामुएल जी अगुवाई करेंगे. यदि और कोई बोलना है या सवाल भी होगा इस अनुग्रह के बारे में, कुछ इस प्रकार लिखा हुआ, इस प्रकार लिखा हुआ, या तो और भी कुछ बताना चाह रहे हैं फीडबैक, आप जल्दी बताएंगे. और 1-2 मिनट है और उसके बाद हम लोग 1 मिनट है आप कर. बहुत धन्यवाद देते हैं हमारे आदरणीय रंजित गाब्रियल भैया के लिए कि उन्होंने अपना कीमती समय को दिया और इस जूम के माध्यम से जरूर एक बाइबल शिक्षक को हम लोग चाह रहे थे और उस प्रकार की बातों को प्रभु ने दिया. आने वाले दिन में हर बुधवार को इस प्रकार की बातों को हम लोग सीखेंगे और बहुत गहरे रूप से और साधारण तौर से अच्छे रीति से अनुग्रह से संबंधित बातों को हम लोग के बीच में समझाए और सिंपल देकर ताकि हर एक जन उसको हम लोग समझ सकते हैं. और सबसे बड़ा अनुग्रह परमेश्वर का है कि हम लोग के चारों तरफ हमेशा प्रभु का सुरक्षा और उसका घेरा हम लोग के साथ हमेशा रहता है. और धन्यवाद देते हैं इस मीटिंग में पास्टर गाब्रियल भैया को लाने में सहयोग किए हुए सामुएल भैया के लिए धन्यवाद देते हैं. और एक बार फिर से देखने के लिए मौका प्रभु ने दिया. कई 1 साल पहले मिले थे और आज जूम के माध्यम से प्रभु ने देखने के लिए मौका दिया. सो हम बहुत बहुत धन्यवाद देते हैं. थैंक यू सो मच. Thank you. और சத்தியங்கள ரொம்ப அருமையா சொன்னதுக்காக நன்றி. கடந்த ஒரு புதன்கிழமை நாங்கள் யாரும் சேர்ந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். Thank you. प्रार्थना करेंगे. हाँ, प्रार्थना करके आशीष बच्चन. हाँ अच्छा ठीक है, प्रार्थना कर देते हैं भैया. सुंदर भैया आशीष वचन दे देंगे.
அதான் ஜெபிக்கலாம். கடைசியாக சொல்லுறியா ஆசீர்வாதம் சொல்லுவாரு. ஐயா ஆசீர்வாதம். காபிரியல் ஐயா ஆசீர்வாதம். காபிரியல் ஐயா आशीर्वाद। சரிங்க। अनबन परलोक पितावे, प्रभु जी आपको धन्यवाद देते हैं, अभी तक संभाला प्रभु, अच्छा वचन को, सुंदर संदेश को सुनने के लिए मदद किया, कोटि कोटि धन्यवाद। दास को छिपा कर प्रभु तुमने बातचीत किया, धन्यवाद। जो भी सुने हैं प्रभु वचन को बार बार प्रभु हम समझ कर याद दिलाकर अपने जीवन में भरोसा के साथ, विश्राम के साथ अनुग्रह को पकड़े हुए जीने के लिए मदद है। आशीष कर पिता तेरे हाथ में सौंपते हैं, तेरे दास को और लंबी आयु दीजिए, स्वस्थ दीजिए और सेवा में लाखों हजारों के लिए प्रभु इस्तेमाल कीजिए, आशीष का कारण बनाइए। जो भी जुड़े सबों का आशीर्वाद कर, यीशु के नाम से इस प्रार्थना को मांगते हैं स्वर्गीय पिता, आमीन आमीन। நான் என்னாகம 6:24-25-26 இந்த வசனத்தை ஹீப்ரூல சொல்லி அப்படியே அதை தமிழ்ல சொல்லி நான் அப்படியே ஆசீர்வாதத்தோட சேர்த்து சொல்றேன். இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாவரேகா விகுனேகா ஈசா யாவே பனாவரேகா வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும்படி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மளோட சில பரிசுத்தவான்களோடும் எல்லா நம்முடைய இணைப்பு இணைஞ்சிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐயா அம்மாமார்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய வரை வரைக்கும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். Thank you, praise the Lord. Thank you, praise the Lord. Thank you, thank you, praise the Lord. Thank you. Okay, கண்டிப்பாங்க. Thank you. Welcome. Thank you. सबको धन्यवाद। மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை.